அத்தி பூத்தார் போல். இதுதான் பழமொழி. கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. அழகே அழகே எதுவும். ஒரு ஊர்ல ராமசாமி கண்ணன் அப்படின்னு 2 பேர் வாழ்ந்துட்டு வராங்க. ராமசாமிங்க ஒரு அப்பா, கண்ணன்கிறது ராமசாமிக்கு பையன். இவங்க தோட்டத்துல மாப்பழம், வாழை அந்த மாதிரி நிறைய பழங்கள் மரங்கள் இருக்கிறது. இதில் ஒரு ஓரத்தில் ஒரு மரம் இருக்குது. அது மரம் வந்து அத்தி மரம். அதில் பூக்கவும் இல்லை, காய்க்கவும் இல்லை. இப்போ ஒரு நாள் வந்துட்டு கண்ணன் கேட்குறான் அப்பா கிட்ட, அப்பா இந்த மரத்தை வெட்டி போட்டுடலாம்ல, எதுவுமே இல்லை, காயும் இல்லை, பழமும் இல்லை, பூவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்க, இதில் நிறைய மருத்துவ குணம் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை வாங்கியாந்து வச்சேன். ஆனால் அதில் வந்து பூக்கவும் இல்லை, காய்க்கவும் இல்லை, அத்தி பூத்தார் போல் எப்பயாவது பூக்கும் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாங்க. கண்ணனுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி அவன் அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தா அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு அரிய விஷயம் வந்து திடீர்னு நடந்ததுன்னா அத்தி பூத்தார் போல் திடீர்னு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அது நாட்கள் அந்த பழமொழி அவன் கேட்டுட்டு அப்படியே தினமும் பள்ளி போகிறான். நாட்கள் அப்படி போய்கொண்டே இருக்குது. ஒரு நாள் அவங்க பள்ளியில் வந்துட்டு ஒரு பெரிய பொருட்காட்சி நடத்துகிறாங்க. தன்னுடைய அறிவை பயன்படுத்தி ஏதாவது ஒரு பொருள் செய்து அந்த பொருட்காட்சியில் அதை பற்றி விளக்கங்கள் கொடுத்து யார் முதலிடம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பள்ளியே படிப்பு செலவை முழுவதையும் ஏற்றுக்கொள்ளுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது. தக்க சன்மானம், அது வெகுமதியும் அதிகமான வெகுமதி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது. இதை கேட்ட கண்ணனுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது கலந்துக்கணும். தன்னுடைய அப்பா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாரு, அதனால் படிப்பு சுமையை அப்பா மேலே போடக்கூடாது, எப்படியாவது அந்த வெகுமதியை வாங்கி நல்லா படிக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை. கண்ணனுக்கு எப்படியாவது கலந்து வெற்றி பெறணும் அப்படின்னு ஆசை. ஆனால் அதில் செய்கிறதுக்கு சின்ன சின்ன பொருட்கள் வாங்கிறதுக்கு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க ஆசிரியர், என்ன கண்ணன் ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு இந்த பொருட்காட்சியில் கலந்துக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வந்து என்னையால் செய்ய தேவையான பொருட்கள் வாங்க அளவுக்கு எங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க ஆசிரியர் சொல்கிறாரு, நீ வந்து போட்டியில் கலந்து உன்னுடைய திறமையை வெளிப்படுத்து, அதற்கு தேவையான பணத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் ஆசிரியர் வாங்க உதவி பண்ணிகிட்ருக்கிறாரு. தினமும் பள்ளிக்கூடம் போயிட்டு வரான், ஸ்கூல் போயிட்டு வந்து வீட்டில் படிக்கிறான். அந்த பொருட்காட்சிக்கு தேவையான ஒரு சிறிய காற்றாலை ரெடி பண்ணுறான். அதாவது ஒரு பரப்பளவில் காற்றாலை இருந்தால் அது என்ன மாதிரி செயல்பாடு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவனுடைய அந்த பொருட்காட்சியில் வைக்கிறதுக்காக அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு பொருள். அந்த மாதிரி ஒரு காற்றாலை செய்துட்ருக்கான். அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி அதிகமான கடினமான முயற்சியெல்லாம் போட்டுட்ருக்கான். இப்படி ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை அவனுக்கு வருது. அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறான், சரி செய்கிறான். அதுக்கு நாள் பக்கத்தில் நெருங்குது பொருட்காட்சிக்கு. அதுக்கு முந்தின நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வச்சுருந்த மோட்டார் வந்து சரியாக செயல்படவில்லை, அதுவும் பிரச்சனையாகி போயிடுச்சு. அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நீ வந்து தொடர்ந்து பண்ணு, கண்டிப்பாக இதில் உனக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவன் வந்து நகரத்துக்கு போய் அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்து அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ரொம்ப டைம் எடுத்து அவன் பண்ணிகிட்ருக்கிறான். மறுநாள் பொருட்காட்சி ஆரம்பிக்குது. அந்த பொருட்காட்சிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பள்ளியிலேருந்து வந்திருக்காங்க, நிறைய பேர் வித்தியாசமான அழகழகாக, அதை விடவும் அவன் செஞ்ச காற்றாலையை விடவும் நிறைய பேர் அவங்களுடைய கற்பனை திறன்களெல்லாம் பயன்படுத்தி அழகழகாக பண்ணியிருந்தாங்க. அப்போ அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம், நம்ம ஜெயிச்சிருவோமா, நம்ம நிறைய காசு செலவு பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஆசிரியர் நம்மளை நம்பி, நம்ம அப்பாவும் நமக்காக நிறைய ஊக்கப்படுத்தியிருக்கிறாங்க, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் இருக்கான். ஆனாலும் அவ்வளோ பெரிய கூட்டத்துலேயும் அவன் என்ன பண்ணனா, அவனுடைய நம்பிக்கையை விடாமல் அவன் வந்து வந்திருக்கவங்கக்கிட்ட ஒவ்வொருத்தவர்கிட்டையும் அவனுடைய செஞ்சிருந்த அந்த காற்றாலையை பற்றி அழகாக தெளிவாக எடுத்து சொல்லி அவன் நல்லா எல்லாருக்கிட்டேயுமே வந்து பணிவாகவும் அழகாகவும் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கிறான். அங்கே வந்திருந்த பொருட்காட்சியை பார்வையிட வந்திருந்த அந்த பார்வையாளர்கிட்டையும் நல்லாவே கவர்ற மாதிரி பேசி அந்த காற்றாலையை பற்றி எடுத்து கூறி நல்ல ஒரு பேர் வாங்கிட்டு இருந்தான். பொருட்காட்சி முடியுது, பரிசு கொடுக்குற நேரம் வந்தது. 3வது பரிசு சொன்னாங்க, அப்போவும் கண்ணனோட பேர் வரல. 2வது பரிசு சொன்னாங்க, கண்ணனோட பேர் வரல. அப்போ கண்ணனுக்கு ஐயோ நம்மளுடைய பேர் வராது போலையே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது முதல் பரிசு அரசு பள்ளி மாணவன் கண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அவங்க ஆசிரியருக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஆனந்த கண்ணீரே வந்துடுச்சு. அப்போது அவங்க அப்பா கிட்டே போய் அவன் வாங்கின அந்த பதக்கத்தையும் சன்மான தொகையையும் கொண்டு போய் ஆசிரியர்கிட்டையும் அப்பா கிட்டே காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் தன்னுடைய மாணவரை ஆசிரியர் இன்னும் ஊக்கப்படுத்தலாமா, உனக்குள்ளே நிறைய திறமைகள் இருக்குது, நீ இன்னும் உயர போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா கிட்ட நம்ம கண்ணன் சொல்கிறாரு, அப்பா இதுவும் நீங்கள் சொன்னால் பழமொழிக்கு ஏற்ற போகிறதாப்பா, அத்தி பூத்தார் போல்
அப்படின்னு நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க. இதுவும் நானும் அந்த அத்தி மரத்தை போல தான் ஆசிரியர் எனக்கு ஊன்றுகோலாக இருந்ததுனால இன்றைக்கி எனக்கு அந்த அத்தி மரத்தில் எந்த பூவும் பூக்காமல் இருந்த அத்தி மரம் பூத்தது போல் இன்றைக்கி நானும் பூத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்கிறேன். இப்போ போய் அவங்க தோட்டத்துக்கும் போய் பார்க்கலாம். தோட்டத்துலேயும் அந்த அத்தி மரத்தில் ஒரே ஒரு பூ பூத்துருந்துச்சு. அதை பார்த்து அவனுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி கதைகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி